சமுதாய மக்களின் கோரிக்கை மாநாடு சென்னை விரும்பாக்கத்தில் உள்ள சமுதாய நலக் கூட்டத்தில் நடைபெற்றது. மருத்துவ சமுதாய சங்கங்களின் தலைவர் ராஜா தலைமையில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக INRBMA தலைவர் கண்ணன், தமிழ்நாடு INTUC மாநில தலைவர் பன்னீர்செல்வம், தமிழ்நாடு மருத்துவ சமுதாய நல சங்கம் மற்றும் முடித்திருத்தம் தொழிலாளர் நல சங்க தலைவர் நடேசன் மற்றும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு இளைஞரணி தலைவர் பிரசாந்த் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை ஆற்றினர். மருத்துவ சமுதாய சங்கத்தின் தலைவர் ராஜா அவர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து உரையாற்றுகையில், பல்வேறு பிரிவுகளாக உள்ள எங்கள் சமுதாயத்தை மருத்துவர் என்ற ஒரே பிரிவாக அழைக்கப்பட வேண்டும். MBC பட்டியலில் உள்ள 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஒடிசா, ஆந்திரா மாநிலங்களில் உள்ள போல் எங்கள் சமுதாயத்திற்கும் வன்கொடுமை சட்ட பாதுகாப்பு உரிமையை வழங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களில் விடுமுறையே இல்லாமல் இறைவனுக்கு எந்நாளும் இசையால் மகிழ்வித்து பணி செய்யும் எங்கள் சமுதாயத்தினரை அரசு ஊழியர்களாக அமர்த்த வேண்டும். முதன்மை கோரிக்கையாக எங்களுக்கு முடித்திருத்தம் தொழிலாளர் நலவாரியம் அமைத்து கட்டிட தொழிலாளர்கள் பயன்படுத்தும் சிமெண்ட், கல், மணல் போன்றவர்களுக்கு தனி வரியாக விதித்து அதை நலவாரியம் மூலம் நிதியாக வழங்குவது போல் முதலில் எங்களுக்கு முடித்து ஓர் நலவாரியம் ஒன்று அமைத்து நாங்கள் கொள்முதல் செய்யும் கார்ப்பரேட் அழகு சாதனங்களுக்கு அரசு தனியாக வரி விதித்து அதில் வரும் தொகையை எங்கள் நலனுக்காக நலவாரியம் மூலம் எங்கள் சமுதாய மக்கள் பயனடைய வேண்டும். இத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசியல் கட்சிக்கும் எங்கள் சமுதாய ஆதரவளிக்கும். மேலும் அவர் உணர்ச்சி வசத்துடன் கூறுகையில், என் சமுதாயத்திற்காக காவல்துறை மூலம் நான் 7 வழக்குகளை பெற்றுள்ளேன். அது எனக்கு பெருமை சாரும் எனவும் மாநாட்டில் வந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிப்பதாக கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மருத்துவ சமுதாயத்தை சார்ந்த 9 சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.